राजरूपाखण्डे सुस्रान्धविस्मिन्नाम पुण्यक्षेत्रे विराजमानस्य अस्य देवदेवस्य पञ्चकृत्यकारणस्य भगवतः मल्ली
தினமும் காப்பது அவன் கைவே தினமும் காப்பது அவன் கைவே தீராவினையும் தீர்க்கும் கருவே தீராவினையும் தீர்க்கும் கருவே மனது புகுந்தது முழுக்கும்
ఈశ్వర సమూహ చిత్రమయూర వాగనారూఢ శక్తిగత వల్లి దేవసేనాంబికా దేవసగిదాయ శివ సుబ్రహ్మణ్యేశ్వర సమూహ హంసవాగన పద్మాసన హంసద్వైర సరస్వతీ సమేత బ్రహ్మదేవ సమూహ గరుడ వాగన వంజాయుధర భూలక్ష్మీ మహాలక్ష్మీ సగిదాయ శ్రీమన్మహా విశ్వమే సమూహ జ్ఞానపత్ర భూరిదాపత్ర కాళికా సమేత వీరభద్రేశ్వర సమూహ పూర్ణా పుష్కలాంబికా దేవి సగిదాయ హరిహ तन्मे भजसि पद्माक्षेधेन सौख्यलवाम्यग अस्वदाये गोथाये धनदाये महादने धनं मे सुजदां देवीं सर्वकामान् सदेहि मे पद्मानने पद्मविपद्मपत्रे पद्मप्रिये पद्मदलाय दाक्षे विश्वप्रिये विश्वमनोनुकूले तत्त्वादतत्त्वमभिसन्निधत्व पुत्रपौत्रधनं धान्यं हस्तियत्वादिकवेदय प्रजानां भवशे माता आयुष्मन्तं करोतु मे धनमग्निर्धनं वायुधनं सूर्योधनं वसुः धनमिन्द्रो बृहस्पति वरुणं ददमस्तु ते वैनदेयः सोमं विव धृत्रा सोमं धनस्य सोमिनोर्मख्यं ददात सोमिनः न क्रोधो न जमास्वर्यं न लोभो नाशुभामतिः भवन्ति कृतपुण्यानां भक्तानां श्रीसूक्तं जपेत् निगर्स्वैरसमायुधे कालैः हरित्वमावर्णे इन्द्रायागिसहस्रयोः अग्निर्विभ्राट्यवजनः वायुस्वेदसि शत्रुकः संवत्सरेत्र विराजमानस्य वल्ले देवसेना समेत शिव सुब्रह्मण्येश्वरालय महोत्सव षष्ठमदिन माध्याह्निक यागदर्शन काले यागपूजा जपहोम प्रदक्षिणं सुब्रह्मण्य पादारविन्दयो समर्पयन्तु।
வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்திலே பெருமானுடைய திருவருளாலே நல்ல ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த விழாவினை கலந்து கொண்ட முருக பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எல்லாம் நல்ல முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயம் நிரந்தரமாக அமைப்பதற்காக சீல் பானோ பின்புறமாக 3881 சதுரடி பரப்பை கொண்ட நிலப்பரப்பு ஒன்று கடந்த ஜூலை மாதம் 11ஆம் தேதி முருகப்பெருமானுடைய அவர்களை அழைக்கிறோம். அதைத்தான் அந்த குழந்தை சொன்னது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பெயர். நமக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை அந்த குழந்தை நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறது. 1000 கண்ணுடையாள் என்று நாம் சொல்லுகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவள் பார்வையிலிருந்து எதுவும் தப்பு முடியாது. எல்லா இடத்திலேயும் அவருடைய பார்வை போகிறது. இதுல நாம என்ன கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நாம அவனுக்கு தெரியாமல் தானே செய்கிறோம், அவளுக்கு தெரியாமல் தானே செய்கிறோம், 1000 கண்ணுடைய அவளுக்கு தெரியாமல் தானே செய்கிறோம் என்று தவறை செய்யக்கூடாது. அவள் பார்வையிலிருந்து எதுவும் தப்ப முடியாது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இது நமக்கு ஒரு சிறு குழந்தை மூலமாக இறைவனே நமக்கு தருகிற ஒரு செய்தி. அந்த குழந்தையை எவ்வளவு போற்றினாலும் தரும் என்பதை சொல்லி இன்றைக்கு நாம் ஒருத்தரை பற்றி பார்க்க போறோம். அவர் யார் அப்படின்னு கேட்டா, நாம இன்னைக்கு எல்லாரும் திருநீர் இட்டுகிறோம், குங்குமம் அணிகிறோம், சிவபெருமானை படிக்கிறோம், முருகனை படிக்கிறோம், அம்பாளை படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் நடந்து வருவதற்கு காரணமாக இருந்த ஒருவரை பார்க்கிறோம். அவர் பெயர் சுந்தரமூர்த்தி சுவாமி. சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக நாம எல்லாரும் அதுல இருந்து வாழ்வதற்கு பெரிய பெரிய அலைகளெல்லாம் வந்து நம்மை அலைக்கழித்து நம்முடைய சமயத்தை இல்லாமல் பண்ண முயற்சித்த காலத்தில் ஒரு 3 பேரால் அது தப்பித்தது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர். இவங்க 3 பேரால தப்பி பிழைத்தது. இல்லைன்னா சமண சமயமும் பௌத்த சமயமும் சைவ சமயத்தை விழுங்க பார்த்தார்கள். அதில் இருந்து அதை காப்பாற்றினார். அப்படி காப்பாற்றிய
பேரிலே முக்கியமானவர் சுந்தரர். ஏன் இவர் முக்கியமானவர் சொல்றேன்னா, எது இருந்தாலும் அதுக்கு ஒரு வரலாறு வேணும். நாம படிக்கிறோம், நாம யார், தமிழர்கள்லாம் யார் என்பதற்கு ஒரு வரலாறு வேணும் இல்லையா? அந்த வரலாற்றை நமக்கு கொடுத்தவர் சுந்தரர். அந்த அந்த வரலாறு நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் யார் என்பது நமக்கே தெரியாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவங்களுடைய வரலாற்றை பார்க்கணும்னு சொன்னா கைலாயத்திலிருந்து அவருடைய வரலாறு தொடங்குது. சிவபெருமான் இருக்கிற கைலாயத்திலே சிவபெருமானுக்கு தொண்டு செய்கிறவராக இருக்கிறார் ஆறாள சுந்தரர். அவருக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்வார், எல்லா தொண்டுகளையும் செய்வார். கைலாயத்திலே இவர் பெயர் ஆளாள சுந்தரர். இவர் என்ன செய்வார்? பூக்களை எல்லாம் கொள்வார், கொண்டு வந்து பெருமானுக்கு மாலை கொடுத்து அணிவிப்பார். இது அவருடைய தொண்டு. எங்க? இங்கே இல்ல, கைலாயத்தில் பெருமான் எங்க பெருமாட்டியோடு இருக்கிற அந்த இடத்திலே செய்கிறார். அது மாதிரி தொண்டு செய்கிற போது ஒரு நாள் போறார். உமாதேவியாருக்கு 2 பேர் பணிப்பெண்கள் இருக்காங்க. உமாதேவியார் ஒருத்தர் பேர் கமலினி, இன்னொருத்தர் பேர் அணிந்திதை. ஒருத்தர் பேர் கமலினி, இன்னொருத்தர் பேர் அணிந்திதை. அவங்க 2 பேரும் சேர்ந்து பூ பறிக்கிறதுக்கு வர்றாங்க. உமாதேவியா இருக்காங்க, இவரும் போறாங்க. அவங்க 2 பேரையும் ஒரு காதல் நோக்கத்தோடு பார்க்கிறாங்க. கமலினி அணிந்திதை ஆக 2 பேரையும் இவர் காதலோடு நோக்குகிறார். அவங்களும் இவரை அப்படி பார்க்கிறாங்க. இது எங்க நடக்குது? கைலாயத்தில் நடக்குது. எங்க இது நடக்க கூடாதோ அங்க நடக்குது. நான் சொன்னது பாருங்க, இந்த பிள்ளை சொல்லிட்டு இல்ல, அவங்களுக்கு தெரியாம எதையும் செஞ்சிட முடியாது. 1000 கண்ணுடையாருன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். எங்கு பார்த்தாலும் அவருடைய பார்வை இருக்குது. இப்போ இவர் பூவை எடுத்துட்டு போறார் ஆறாள சுந்தரர். சிவபெருமான் கேட்டார், ஏப்பா அவங்க 2 பேரையும் திருமணம் செய்து கொடுக்கணும் உங்களுக்கு ஆசையா இருக்காங்க. அப்பதான் இவருக்கு தெரிஞ்சது, ஆகா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நாம பார்த்த பார்வை அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும்னு நினைச்சுட்டு இருந்தோம், சிவபெருமானுக்கே தெரிஞ்சு போச்சு. இல்ல என்னமோ உனக்கு அவங்க மேல ஆசை இருந்தால் அதை இங்க அனுபவிக்க முடியாது. பூமிக்கு போய் அவர்களோடு கூடி இருந்துகிட்டு திரும்புவார். இது அவருக்கு செய்யற உதவியா கொடுக்கிற தண்டனையானது. சிவலோகத்தில் இருக்கிறவங்கள, கைலாயத்தில் இருக்கிறவங்கள பூமிக்கு அனுப்புறதுன்னா அங்க போகணும்னு இங்க எல்லாரும் தவம் பண்றாங்க. அங்க இருக்கிற அவரை இங்க அனுப்புறார் பெருமாள். நீ போ, அவங்க 2 பேரையும் அங்க அனுப்புறேன், போய் இருந்து அனுபவிச்சுட்டு திரும்ப நீ இங்க வா. பெருமானே வேணாம், எனக்கு அந்த தண்டனை எல்லாம் வேணாம், நான் என்னமா அதெல்லாம் இல்லை, எப்ப நீ ஆரம்பியோ அங்க போ, அதை அனுபவிக்க, அனுபவிச்சுட்டு தெரியும் போன. இப்போ சுந்தரமூர்த்தி ஆறாள சுந்தரர் கேட்டார், எனக்கு நீங்க அப்பனா ஒரு வரம் கொடுக்கணும். என்ன வேணும்? நான் அங்க போய் எதற்காக போறனோ அதை மட்டும் அனுபவிச்சுட்டு திரும்ப உங்ககிட்டே வந்து சேரணும். போற இடத்துல மையல் மாந்தத்தில் மயங்கி நான் வழி தவறுவேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே கேட்கிறேன்.
எதுக்கு போனேனோ அதை மட்டும் முடிச்சிட்டு வரணும். இன்னும் வேற வேற வழியில நான் போக ஆரம்பிச்சா அங்கே இருக்க முடியாது. அப்படி நான் எங்கேயாவது வழி தவறுவேன் ஆனால் நீங்கள் வந்து என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் பெருமானே என்று சுந்தரன் கேட்டுட்டார். சரி, இவர் வந்தார். திருநாவலூர் ஒரு ஊர்ல பிறந்தார். அவரு எந்த குடும்பத்தில் பிறக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இப்ப ஐயாவெல்லாம் இருக்காங்க பாருங்க, ஆதிசைவம். ஆதிசைவம்னா கோயில்ல பெருமானை தொட்டு வழிபாடு செய்கிற உரிமை உடையவர்கள் ஆதிசைவம். சிவாச்சாரியார் அந்த குடும்பத்தில் பிறக்கிறார். அவரு எனக்கு சொல்லுகிறார். எனக்கு எப்படி சொல்லுகிறார் தெரியுங்களா? இசைஞானியார். இசைஞானியார் சடையனார் அந்த அப்பா பேரு, அம்மா பேரு இசைஞானியார். அந்த இசைஞானியார் திருவாரூர்காரர், நான் திருவாரூர். அதனால இந்த வரலாற்றுல எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு. அங்க பிறந்தார். இவருக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? எங்க ஊர்காரர் பேர் வச்சாங்க நம்பி ஆரூரன். ஆரூரன்னா திருவாரூர்காரன். திருவாரூரிலே சிவபெருமானுக்கு ஆரூரன் என்று பெயர். அந்த பேரை வச்சாங்க. ஏன்னா அந்த அம்மா திருவாரூர்காரங்களா இருந்ததுனால அந்த பெருமானுடைய பெயரை அவருக்கு வச்சாங்க, நம்பி ஆரூரன். அழகா இருக்க, அற்புதமான அழகு. பார்க்கிறவங்க அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சிறாங்க, அவ்வளவு அழகு. பிறந்த உடனேயே அழகு. ஒரு நாள் தெருவில் விளையாடிட்டு இருக்காரு. திருநாவலூர்ல வெள்ளி தெருவில் விளையாடுறாரு. அந்த பக்கமா நரசிங்க முனை இருக்கிற ராஜா மன்னன் பவனி போறான். போறவன் விளையாடிட்டு இருக்கிற இந்த பிள்ளைய பார்க்கிறான். இந்த இவ்வளவு அழகா இருக்கான், இந்த பிள்ளைய நம்ம அழைச்சிட்டு போய் வளர்க்கணும் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு, அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் அவரை வளர்க்கிறார். அங்கேயே வளர்க்கிறார். இப்ப இவர் ஒரு அதிர்ஷ்டமானவர். ராஜா வீட்டில் வளர்க்கிறார். சிவாச்சாரியார் வீட்டில் வளர வேண்டியவர் மன்னனுடைய வீட்டிலே வளர்கிறார். அந்த மன்னன் அரசியனுடைய பாதுகாப்பிலே வளர்கிறார். நல்லா வளர்கிறார். கொஞ்ச நாள் வளர்ந்ததற்கு பிறகு இவர் நினைக்கிறார், அப்பா நினைக்கிறார், நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமே. இங்கதான் விவகாரம் வருது. நம்ம பிள்ளைக்கு வயசு விட்டுச்சு, 16 வயசு ஆயிடுச்சு. 16 வயசு ஆனா கல்யாணம் பண்ணணும். இது ஒரு நியதி அந்த காலத்துல இருக்கு. பெண்ணுக்கு 12 வயசு ஆனா திருமணம் பண்ணணும். நேற்று சொன்னனே கோவலன் கண்ணகி, கோவலனுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 2 ஆண்டு அகவையா, 16 வயசு. கண்ணகிக்கு என்ன வயசு தெரியுமா? திருமணம் ஆகிற போது 2 ஆண்டு அகவையா, 12 வயசு. சொல்லக்கூடாது, இப்ப இருக்கிற நிலைமை. 16 வயசு ஆனவங்க நினைக்கிறார், ஆஹா நம்ம பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும், எங்க பொண்ணு பார்க்கலாம்னு பார்த்தார். அதே மாதிரி புத்தூர்ல ஊர்ல சடங்கவீடு ஒருத்தர் இருக்காரு, சிவாச்சாரியார். அவருடைய மகளை கல்யாணம் பண்ணலாம்னு பேசுறாங்க. பேசி முடிச்சாங்க. இவரை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அரண்மனையில அழைச்சிட்டு வந்து இங்க அழைச்சிட்டு போறாங்க. புத்தூருக்கு போறாரு கல்யாணம் பண்றது. இப்போ 2 பேரை கல்யாணம் பண்ணணும் இல்லையா? யார் யார? கமலினி, அனந்திதைன்னு 2 பேரையும் கல்யாணம் பண்ணணும். அவங்க 2 பேரும் எங்க பிறக்க வச்சிருக்காரு தெரியுமா? திருவாரூர்ல பிறக்க வச்சிருக்கார். பறவையார்
சங்கிலி யாரும் இருக்காரு. இவங்களை தான் அவர் கல்யாணம் பண்ணணும், இங்கதான் வாழ்க்கை நடக்கணும், அதுதான் ஏற்பாடு. ஆனா இப்ப என்ன பண்றா, வேற இடத்துல கல்யாணம் பண்றதுக்கு முயற்சி பண்ற. இப்ப என்ன அந்த தொடர்புல போனா அதுக்கு பிறகு மேல 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 அது வளர்ந்துட்டு போகும், பிறக்க அது வழி செய்யும். இது தெரியாது, சுந்தரருக்கு தெரியாது. சுந்தரன்னு அவருக்கு பேரு என்ன வச்சாங்க, அப்பா அம்மா நம்பி ஆரூரான்னு வச்சாங்க. திருமணத்துக்கு போயாச்சு, மனம் மேடையில 2 பேரும் உட்கார்ந்துட்டாங்க. கல்யாணம் ஆக போகணும். இப்போ ஒரு கிழவனா வர்றா சிவபெருமான், ஒரு அந்தனரா கிழவனா வர. தாலி கட்ட போற நேரத்தில் சொன்னார், நிறுத்து நிறுத்து. இது தாலி கட்டத்து கையில எடுத்தவர் என்னடா இதை நிறுத்துங்கிறான். பெரிய மனுஷனா இருக்கிறவன் நடத்துமா, இந்த ஆளு நிறுத்துங்கிறாரு அப்படின்னு. என்னையா உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு, அதை முடிச்சுக்கிட்டு நீ கல்யாணம் பண்ண. என்ன வழக்கு அப்படின்னா, நீ கல்யாணமே பண்ண முடியாது. ஏயா ஏன் கல்யாணம் பண்ண முடியாது? நீயும் உன் வழி மரபுகளோரும் வழி வழி எனக்கு அடிமை, அடிமையா இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அடிமைக்கு கல்யாணம் கிடையாது. யாரு அடிமை? உன் தாத்தா இருந்தாரு, அவரு வெறும் ஆர்வம் தான். அவன் எழுதி கொடுத்தான், என் வழி வழி வருகிற எல்லோரும் இந்த பித்தனுக்கு அடிமைன்னு எழுதி. என்னடா இது இங்கே கொடுத்துருக்கேன், எனக்கு தெரியாத, உனக்கு தெரியல இல்லையா? ஒரு தாத்தா கொடுத்துருக்காரு, அவர் பேரும் ஆர்வம் தான். அவர் எழுதி கொடுத்துருக்கார். பெயரன்னு பேரு, பேர பிள்ளைக்கு நம்ம என்ன சொல்றோம்? பெயரன்னு சொல்றோம். ஏன் சொல்றோம் தெரியுமா? தாத்தாவோட பெயரை பிள்ளைக்கு பேர வைப்பாங்க, அந்த தாத்தாவோட பெயரை திரும்ப வைப்பாங்க, அதனால பெயரன்னு பேரு. பாட்டியோட பெயரை பேத்திக்கு வைப்பாங்க, அதனால பெயர் தீது. பெயரன் பெயர் தீ, பெயர் வைக்கிறதுனால. இப்போ எழுதி கொடுக்குற எங்கேயா போல இதற்கு பாரு, ஓலையை அப்படி காமிச்சார். ஓலையில எழுதி காமிச்சார். இவர் என்ன பண்ணார், இந்த ஓலை இருந்தால்தானே இந்த பையன் நம்மள கல்யாணம் பண்ணாம தடுப்பான்னு ஓலையை பிடிக்கி கிழித்து போட்டு, கல்யாணத்தை சீப்பை ஒழிச்சு எழுதிட முடியுமா? சீப்பை எடுத்து ஒழிச்சுட்டேன், கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன், அது முடியாது இல்லை. அது மாதிரி கிழிச்சு போட்டா முடிஞ்சிடும்னு நினைச்சு கிழிச்சு போட்டுட்டார். இந்த ஊர்ல உள்ளவங்க பார்த்துருக்கீங்களா, வாங்கி நான் வச்சிருந்த ஓலையை கிழிச்சு போட்டா பார்த்துருக்கீங்களேன்னு கத்துற வயசானவர். அவர்தான் சிவபெருமான். ஆனா என்ன சொல்றா, அழகான கடவுள். இந்த கதையை எழுதக்கூடியவர் சேர்க்கிறார், பெரிய புராணத்தில் எழுதுறார். அதை வந்து அழகான கடவுள், முதுமைக்கு ஒரு அழகு. மகாத்மா காந்தியுடைய படத்தை அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறதுல உள்ள படம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. அவர் வயசான கிழவனா இருக்கிற போது பாருங்க எது அழகா இருக்குன்னா, அவர் வயசான கிழவனா இருக்கிற பாருங்க, அதுதான் அந்த முதுமையில ஒரு கழிவு. இதெல்லாம் இருக்கு. ஓ ஓலையை வாங்கி கிழிச்சு போட்டான், பார்த்துருக்கீங்களா, போகடா வாங்க சத்தம் போட. இனிமே உங்ககிட்ட பேசி நியாயம் இல்லை, வா திருவெண்ணைநல்லூருக்கு போவோம். புத்தூர்ல இருந்து திருவெண்ணைநல்லூருக்கு போவோம். அது 7-8 கிலோமீட்டர். வாழ்வை பிடிச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு போனேன். திருவெண்ணைநல்லூர்
திருவெண்ணூர்ல அண்ணனர்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய சான்றோர் சபை இருக்கு. அந்த சபைக்கு போய் இவர் வழக்க சொன்னார். என்னப்பா இவன் என்னமோ உலகிறான், நான் ஒன்னும் அடிமை இல்லை அப்படின்னா ஐயா அவங்க கேட்டாங்க, ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும்னா 3 வகையில தீர்மானிக்கணும். என்னென்ன தெரியுமா? ஆட்சியில், ஆவணத்தில், அயலாளர், காட்சி. இந்த 3லயே இருந்தாதான் தீர்மானம் பண்ணணும். ஆட்சின்னா வழக்கத்தில் இருக்காத விஷயம் பார்க்கணும். ஆவணத்தில்னா டாக்குமெண்ட் இருக்கா, பத்திரம் இருக்கா பார்க்கணும். இல்லைன்னா அதை நேராக பார்த்து சாட்சியை காண்பார். 3 வேணும். இந்த கேஸ்ல பழக்கத்தில் இல்லை. ஒரு அந்தணனுக்கு இன்னொரு அந்தணன் அடிமையாவது என்பது ஆட்சியில இல்லை, பழக்கத்தில் கிடையாது. இதை பார்த்த சாட்சியும் கிடையாது. எல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த காலத்துல. இப்ப எதை வச்சு தீர்மானிக்கலாம்? ஆவணம் இருக்கான்னு பார்க்கலாம். அவங்க ஓலையை பிரிச்சுட்டாங்க. அது ஓலை பிரிச்ச ஓலை வந்து ஜெராக்ஸ் காப்பி. அது படி ஓலை தான். மூல ஓலை எங்க இருக்குன்னா எதையும் வைத்து வாங்க வல்லவனாகிய பெருமான் இன்னொரு ஓலை தயார் பண்ண முடியாதா? எடுத்து கொடுத்தார். பார்க்கிறான், இதை சரி பார்க்கணும். வழி வழி வரக்கூடிய அத்தனை பேரும் இவருக்கு அடிமை அப்படின்னு எழுதியிருக்க ஓலையில. அந்த ஓலை இவர் எழுதி சொன்னபடி இவங்க தாத்தா எழுதின ஓலையான்னு பார்க்கணும். இதற்கு இவை என் எழுத்து அப்படின்னு அவர் கையெழுத்து, அதோட பத்திரத்தை எழுதினதை நான் தானே போட்டிருக்கேன். சரி, இப்ப எப்படி தீர்மானிக்கிறது? அவர் எழுதின பழைய பத்திரங்கள் ஏதாவது இருக்கா எடுத்து பார்த்து அந்த எழுத்தும் இந்த எழுத்தும் ஒன்னா இருக்கான்னு பார்க்கலாம். சரி, எடுத்துருவா. எடுத்துட்டு வந்து பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி. எல்லாரும் சொன்னாங்க, அந்த பெரியவர் சொல்றது சரியா இருக்குப்பா. உன் தாத்தா எழுதி கொடுத்ததுதான், உன் தாத்தா எழுதின பழைய ஓலைகள் இருக்கு, அதை இதையும் வச்சு பார்த்தோம். நீ இவருக்கு அடிமைதான் சொல்லிட்டு எல்லாரும் கேட்டாங்க, ஐயா நீ இந்த ஊர்ல உள்ளவன்னு சொல்றியே, திருவெண்ணூர் தான் என் ஊருன்னு சொல்றியே, இந்த ஊர்ல உள்ள பார்த்ததே இல்லையே, நீ யாரு, உன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு கிழவனார் சொன்னாரு, என் வீடு தெரியாது, இந்த ஊர்லயே பெரிய வீடு என் வீடு இல்லையா, வாங்க எல்லாரும் காட்டுறேன் அப்படின்னு அழைச்சிக்கிட்டு திருவெண்ணை நல்லூர்ல இருக்கிற அருள்துறை என்கிற அந்த கோயிலுக்குள்ள கொண்டு உள்ள போனோம்னா மறந்துட்டார். சாமி பெருமான் இப்போ ரிஷப வாகனத்துல காட்சி கொடுக்கிறார். என்ன சொன்னார்? நீ முன்பே என்னிடம் வேண்டிக் கொண்டில்ல, மையல் மானுடமாய் நான் மயங்கும் போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்டீங்க. அதுக்காக தான் நான் தடுத்து ஆட்கொண்டேன். நீ இப்போது என் அடிமை. அதான் அவர் என்ன பண்ணார்? பெருமானே, உன்னை தெரியாமல் நான் நடந்து கொண்டேன், மன்னிச்சுடு அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், நீ வந்த வேலை எதுவோ அது அல்லாமல் வேறு வழியிலே போக முயற்சி செய்தாய், ஆகையினாலே நான் உன்னை தடுத்து ஆட்கொண்டேன். நீ எப்படி கேட்டுக்கிட்டியோ அது மாதிரிதான் நான் செஞ்சேன். நான் என்ன பண்ணணும்? பாடு. எப்படி பாடணும்னா அவர் சொன்னார், எப்படி பாடணும்னு. அதுக்கு அவர் சொல்றார், அர்ச்சனை பாட்டே ஆகும். அர்ச்சனை எனக்கு செய்யற அர்ச்சனையிலேயே சிறந்த அர்ச்சனை எது தெரியுமா? பாடுவதுதான். அர்ச்சனை பாட்டே ஆகும். ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்ற தமிழ்ல பாடுறார். தமிழ்ல பாடு
என்றால் தூமறை பாடும் வாயார். அவர் மறைகளை எல்லாம் பாடுகிற வாயை உடைய பெருமான். அவர் சொன்னாராம், சொற்றமிழ் பாடுக என்றால் தூமறை பாடுவார், தமிழ்ல என்ன பாடுவார், அதை கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, தமிழ் கேட்கணும்னு ஆசையா இருக்கு, பாடுங்க. சுந்தரர் சொன்னார், எனக்கு பாட தெரியாது, எனக்கு பாட்டு வராதே, நீ உன் இஷ்டத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க, நான் தானே உன்னை வாழ வைக்கிறேன். அங்க அந்த ஓலையை வாங்கும் போது என்ன சொல்லி சொன்ன நீ? பித்தா, கல்யாணத்தை கெடுக்கிறீடா பித்தான்னு சொன்னீங்க, பித்தான்னு பாடுன. பித்தான்னு எடுத்து கொடுக்குற, அடி எடுத்து கொடுப்பது இறைவன். இந்த பெரிய புராணம் பாடுவதற்கு சிதம்பரத்திலே பெருமான் அடி எடுத்து கொடுத்தார். என்ன கொடுத்தார்? உலகெல்லாம் கொடுத்தார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நிர்மணி வேணியன், அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். அதை வைத்துதான் முதல்ல பாடினார் சேக்கிழார். இப்போ இங்க பாடுன்னு சொல்லிட்டார். இவர் பாடுற பித்தா பிறைசுடனி பெருமானே அருளாளா, எத்தால் நினைக்கின்றேன் மறவாத உன்னை, மனத்தில் உன்னை எத்தால் நினைக்கின்றேன், வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நன்னூறு அருள்துறையுள், அத்தா உனக்கு ஆளாய், உனக்கு நான் என்ன அடிமை ஆக்கிட்டேன். எங்க தெரியுமா? பெண்ணை ஆட்டினுடைய தென்பாகத்தில் இருக்கக்கூடிய அருட்துறைக்குள்ளே என்னை நீ அடிமையாக ஆக்கிக் கொண்டாய். இனி அந்தே நிழலாது, இனிமே அந்த மாட்டேன்னு என்னால சொல்ல முடியுமா? எனக்கு ஏது அந்த உரிமை, எனக்கு ஏது அந்த உரிமை? ஆகையினால நான் சுதந்திரம் இல்லாத அடிமை, உனக்கு நான் அடிமையாக ஆகிக் கொண்டேன் என்று பாட்ட ஆரம்பிச்சார். எங்கு போறேன்? மேலும் 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 அடுத்தடுத்த இடங்களுக்கெல்லாம் போய் பாடிக்கொண்டே போகிறேன். சிதம்பரத்துக்கு போறேன். இங்க ஒரு அற்புதமான காட்சி. இந்த மடத்துல உட்கார்ந்துருக்க, காலையில குளிச்சுட்டு திருநீர்லாம் அணிஞ்சிட்டு சிதம்பரத்துக்கு போகணும், உள்ள தில்லைக்குள்ள போகணும்னு உட்கார்ந்துருக்க. எதுக்கு ஒரு காட்சி பார்க்கிறார், ரொம்ப அழகான காட்சி, அதை வர்ணிக்கிறார். என்ன சொல்றார்? ஒரு வண்டு, அந்த வண்டு என்ன பண்ணிச்சு, தாமரை மலருக்குள்ள போய் தேன் எடுக்கலாம்னு போனது. போனதுக்குள்ளே உடம்பு பூரா தேனா போயிடுச்சு. பக்கத்துல தாழம்பூ, அந்த தாழம்பூக்குள்ள அது போகுது. இங்கேயும் தேன் இருக்கு. தாழம்பூல அந்த உள்ள இருக்கிற கோதுமை இருக்கும், அதை எடுத்து அடிச்சீங்கன்னா பவுடர் மாதிரி வரும். தாழம்பூ பார்த்தவங்களுக்கு அது தெரியும். இது அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்த உடனே உடம்பு பூரா வெள்ளையா போயிட்டு. இதை பார்த்த உடனே சுந்தரர் நினைக்கிறார், ஒரு வண்டுக்கு எவ்வளவு ஞானம் இல்லையா? குளிச்சுது, தாமரை பூவுல போய் தேன்ல குளிச்சுது, இங்க வந்து திருநீரை பூசிக்கிட்டு நேரா பறந்து கோயிலுக்கு போகுது. ஒரு வண்டுக்கு இருக்கிற ஞானம் நம்ம ஆட்களுக்கு அப்படின்னு பாடிட்டு சிதம்பரத்துக்கு வர. சிதம்பரத்துக்கு வந்தா சிதம்பரத்துல என்ன சொன்னார் பெருமான்? அவரை போய் வணங்கினதுக்கு பிறகு ஆரூரில் நம் பால் வாருங்க. இப்ப அவருக்கு என்ன சொன்னாரோ அதை செஞ்சு வைக்கணுமா இல்லையா? ரெண்டு பேரையும் பிறக்க வச்சுட்டார். திருவாரூர்ல பறவையார்னு பிறந்திருக்கிறார் கமலினி, திருவொற்றியூர்ல சங்கிலியார்னு பிறந்திருக்கிறார் அணிஞ்சினி. இவங்க ரெண்டு பேரையும் இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சு கொஞ்ச நாள் வாழ வச்சு திரும்ப கைலாயத்தை கொண்டு போகணும். இது பெருமானுடைய வேலை. அவர் என்ன பண்ணார்? ஆரூரில் நம் பால் வாருங்க, திருவாரூருக்கு வாங்க. திருவாரூருக்கு இவர் வந்தார். திருவாரூருக்கு வரும்போதே திருவாரூரில் உள்ள அடியார்கள் எல்லாருடைய கணக்கிலையும் சொல்லி சுந்தரன் வர்றாங்க, நீங்க எல்லாம் போய் அவனை வரவேற்று அழைச்சிட்டு வாங்குவோம். போய் அழைச்சிட்டு வர
ஆரூரன் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் இவ்வளவு நாள் எனக்கு நீ அடிமையாக இருந்தே, அந்த அடிமையை இன்றோடு போக்குகிறேன். நீ இனிமே எனக்கு அடிமை இல்லை. அடிமைத்தனத்தில் இருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். அப்புறம் என்னவா ஆகும்னா நண்பனாகிறேன். உலகத்தில் உள்ள பக்தர்கள் வரலாற்றிலேயே மிக புனிதமான ஒரு வரலாறு எதுன்னா சுந்தரர் வரலாறு. என்ன செய்தார் இதுல? சுந்தரரை இறைவன் நண்பன் சொல்றார். இப்போ அங்க என்னவா இருந்தாரு? நம்பி ஆரூரன் இருந்தார். இப்போ வன் தொண்டன் ஆனார். பார்க்க மாட்டாங்க. வன் தொண்டன் ஆனார். ஏன்னா வன்மையான முறையிலே தொண்டராக ஆனார். இப்போ என்ன பண்ணார்? இங்க வந்தா தம்பிரான் தோழர்னு ஆயிட்டார். இங்கே தம்பிரான் தோழர். இறைவனுக்கு தோழனாயிருப்பது என்பது பக்தியிலே